ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஒரு ஆப் ஒன்று காமிச்சிட்ருக்கேன் பார்த்தீங்களா. இது வந்து ஒரு ஆப்பு, ஓகேங்களா. இந்த ஆப்பில் நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு சம்மந்தப்பட்ட எல்லாமே இருக்குது, புரியுதுங்களா. நோட்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் டெஸ்ட்டு எதுவாக இருந்தாலும் சரிங்களா. இந்த ஆப்பை வந்து மஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டும் இந்த ஆப் இருக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு நாள் படிக்க முடியாது. டைமில் வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் போட்டு பார்க்கணும். நான் வந்து எந்நேரம் புக்லேயே படிக்கிறது, எனக்கு ஒரு வேறு ஏதோ சோர்ஸ் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்கள்ல. இந்த ஆப் வந்து பக்காவாக இருக்குது, புரியுதுங்களா. எல்லாமே உங்களுக்கு வந்து என்னென்ன வேணுமோ, டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் ரிலேட்டடாக என்னென்ன வேணுமோ அது தெளிவாக இந்த ஆப்பில் கொடுத்துருக்காங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டே வாங்க. அப்போ தான் வந்து நான் என்ன ஆப்புன்னு நான் சொல்லுவேன், ஓகேங்களா. என்ன ஆப்புன்னு ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன்னா நீங்கள் வந்து பார்த்துட்டு அவ்வளோதான் போயிடுவீங்க. ஆனால் இந்த ஆப்பில் என்னென்ன இருக்குங்கிறது தெரியாமல் போயிடும், புரியுதுங்களா. போவீங்க, இன்ஸ்டால் பண்ணுவீங்க, பார்ப்பீங்க, இவ்வளோதான் இருக்கா, வெளியே வந்துடுவீங்க. ஆனால் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால தான் வந்து நான் எடுத்த ஸ்டார்டிங்லேயே ஆப்போட நேம் சொல்லலை. நான் வீடியோ பார்த்துட்டே வாங்க, நான் ஆப் நேம் சொல்கிறேன், ஓகேங்களா. இப்போது இதுதான் வந்து ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும், ஓகேங்களா. இதில் கேட்டகிரி பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் கேட்டகிரி. நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு சம்மந்தப்பட்ட அத்தனையும் இருக்குது, பார்த்துக்கோங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட் இருக்குது பார்த்தீங்களா. நமக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இம்பார்ட்டன்னா என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது, ஓல்டு கொஸ்டின் பேப்பர் இருக்குது. அப்போ 2024 சிலபஸ் இருக்குது பார்த்தீங்களா. தப்பாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து 2025 தான், புரியுதுங்களா. 2024 தானே மாற்றினாங்க, 24 மாற்றிட்டாங்களா. இப்போது எல்லாம் குழம்பிக்காதீங்க, ஓகேங்களா. சிலபஸ் 2025 மாற்றினாங்களா இல்லை 24 குழம்பிக்காதீங்க. 24 தான் சிலபஸ் மாற்றினாங்கல்ல, அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ 2024 அழகு 7, இங்கே பாருங்கள் 5, 6 எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க, புரிஞ்சுதுங்களா. இப்போ வந்து சரி ஓகே, இதில் என்ன இருக்குது, இதில் அப்படி தானே கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கலாம். இப்போ அதில் தான் விஷயமே இருக்குது. என்னென்னா உதாரணத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா நான் அழகு 7 கிளிக் கொடுக்குறேன், ஓகேங்களா. அழகு 7 நான் கிளிக் கொடுத்தோன்னே உள்ளே வந்து உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். இப்போது இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து நம்ம அழகு 7 ரீசெண்டாக இப்போ யார் இருக்காங்களோ அவங்க எல்லாமே அழகு 7 என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இது வரைக்கும் கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அது கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம உதாரணத்துக்கு நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பாருங்கள் யார் இருக்காங்க, காயிதே மில்லத் இருக்காரா. இந்த காயிதே மில்லத்தை நான் கிளிக் கொடுக்குறேன். கிளிக் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் இப்படி வந்துடும். வந்த உடனே இங்கே பாருங்கள், ஒன்றா நீ அவங்களோட யூடியூப் பேஜ் இருக்குல்ல, யூடியூப் பேஜ்லேயும் அவங்களோட அந்த காகித மில்லத்தை பற்றி பார்த்துக்கலாம். இல்லை நான் காகித மில்லத்தை படிச்சிட்டேன்ப்பா, எனக்கு அவரை பற்றி லைன் பை லைனாக டெஸ்ட்டு போட்டணும் அப்படின்னா இந்த ஸ்டார்ட் எக்ஸாம்னு இருக்கா, இந்த ஸ்டார்ட் எக்ஸாமை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்த உடனே இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்துக்கோங்க, காகித மில்லத்தை பற்றி இருக்குது பார்த்தீங்களா. இந்த காகித மில்லத்தை பற்றி என்னென்ன இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருவாங்க, பார்த்துக்கோங்க. காகிதம் என்னென்ன இருக்கோ அதை நீங்கள் கிளிக் கொடுத்துட்டு சரியாக தவறாக செக் பண்ணி கொடுத்துட்டாங்க. செக்கு கரெக்டாக புரிஞ்சிச்சு. காகிதம் எழுத்து என்பது எம்எல் சொல்லுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து அரபு சொல்லு, அவ்வளோதான். இது வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின். மொத்தம் அவரை பற்றி லைன் பண்ண மொத்தமாகவே நம்ம படித்த 26 கொஸ்டின் தான் அவரை பற்றி இருக்கும், அவ்வளோதான். ஏன்னா அவுட் சோர்ஸ் எடுத்தால் அவுட் சோர்ஸ் கொஞ்சம் எடுக்கலாம். ஆனால் மொத்தமாக பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது அவருடைய காகிதம் எழுத்து. அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு வச்சுக்கோங்களேன். அடுத்து என்னென்ன இருக்குது, அடுத்த கொஸ்டின் கேட்பாங்க. தமிழக அரசியல் வானில் கல்வி இருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காகிதமில்லத் திகழ்கிறார் என்று கூறியவர் யார். காகிதம் இல்லத்தை ஒருத்தர் சொல்லியிருப்பார். இது வந்து பாக்ஸ் கொஸ்டின் இருக்கும்ல, இதுக்கு யார் அண்ணா, அவ்வளோதான். கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். அங்கே வருங்க. அடுத்து ஒத்துழைமை இயக்க காலகட்டத்தில் காகிதம் இல்லத்தை எங்கே பயின்று கொண்டு இருந்தார், திருச்சி தானே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு வந்து இது வந்து நீங்கள் எங்கெங்கே நீங்கள் லைன் பை லைனாக படிச்சிருந்தீங்கன்னா இவரை பற்றி ஃபுல் டெஸ்ட் போட்டு பார்க்கலாம். ஓகே, இது வந்து காகிதம் இல்லத்தை பற்றி ஃபுல்லாக முடிஞ்சுது. இப்போது சரி, காகிதம் எழுத்து மட்டும்தான் இருக்காங்களா, கிடையாது. நமக்கு எல்லாமே இருக்காங்க. நமக்கு எல்லா அறநூல்களும் சரி, தமிழ் சான்றோடும் சரி எல்லாமே இருக்காங்க. அப்புறம் அழகு 4 செக் பண்ணி பாருங்கள், 2 இருக்குது, 3 இருக்குது. ஐஎன்எம் சாப்டர் வைஸும் கொடுத்துருக்காங்க. இதுதான் முக்கியமானது. ஐஎம்என் சாப்டர் இருக்குங்களா, ஐஎன்எம் வந்து சாப்டர் வைஸ் கொடுத்துருக்காங்க. தமிழும் இங்கிலீஷும் போத்தா இருக்குது, புரியுதுங்களா. என்ன சம்டைம்ஸ் மார்னிங் டைம் வந்து இந்த ஆப் எடுக்காது, நீங்கள் மதிய டைம் யூஸ் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. இப்போ நான் மார்னிங் வீடியோ எடுத்துட்டுருக்கனால உங்களுக்கு வந்து மார்னிங் சம்டைம்ஸ் எடுக்காது. நீங்கள் காலையில் டைம் யூஸ் பண்ணி மதிய டைம் யூஸ் பண்ணி பாருங்கள். ஷார்ட் எக்ஸாம் கொடுத்துட்டோன்னா அங்கே ஆங்கில ராஜ்யம் மொத்தம் கொஸ்டின் ஷார்ட் யூஸ் கொடுத்துட்டிங்கன்னா மொத்தம் ஒரு 54 கொஸ்டின் இருக்குப்பா. நீங்கள் அவங்க வந்து லைன் பை லைனாக படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்க டெஸ்ட் போட்டு பார்த்துக்கலாம். தெளிவாக டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு நீங்கள் ஆன்சர் செக் பண்ணிக்கலாம், புரிஞ்சுதுங்களா. இது வந்து ஜிகேக்கு இருக்கா, அவ்வளோதான். ஜிகேக்கு இருக்குது, தமிழுக்கு இருக்குது. நீங்கள் வந்து இந்த ஆப்பை மஸ்ட்டு எல்லோரும் யூஸ் பண்ணி பாருங்கள். தெளிவாக இருக்குது அந்த ஆப்பு. பாலிட்டிக்ஸ் சரி, தமிழ் அழகு ஒன்றுக்கு சரி, நமக்கு இதில் தான் எல்லோரும் ஓகேங்களா. சாரி, இந்த ஆப்பில் அடிக்கடி உங்களுக்கு ஆட் ப்ராப்ளம் இருக்கும், புரியுதுங்களா. ஏன்னா அங்கே வந்து கீழே ஒரு ஆட் காமிக்குதா, நிறைய ஆட் ப்ராப்ளம் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. இப்போ பீர்த்தெழுக, சேர்த்தெழுக, வேர் சொல்லுதெழுதுக, இலக்கணம்,
அப்போ இலக்கண வேர்ச்சொல் எழுதுக, ஒலி வேறுபாடு, குறில் வேறுபாடு, சந்திப்பிழை, எழுத்து அழகு எல்லாமே இருக்குப்பா. இதை வந்து நீங்கள் தெளிவாக யூஸ் பண்ணிங்கனாவே போதும். இப்போ பிரித்தெழுதுக சேர்த்து கிளிக் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காகிதம் எழுத்து என்ன பண்ணணுமோ அதே தான். ஸ்டார்ட் எக்ஸாம் கொடுக்குறோம், கொடுத்தோன்னே இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஷார்ட் குயிஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். புரியுதுங்களா? உங்களுக்கு வந்து நெட்டு வந்து எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் ஓப்பன் ஆகும். எனக்கு வந்து நெட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக உங்கள் பெயர் ப்ளஸ் அரியா என்ன ஆன்சரு? பெயர் ஏரியா முடிஞ்சுதா? அடுத்து மொத்தம் இது 75 கொஸ்டின் இருக்கும். செந்தமிழ் என்னது? செந்தமிழ் என்ன ஆன்சர் வரும்? செம்மை ப்ளஸ் தமிழ், அவ்வளோதான். உங்களுக்கு வந்து இங்கே பார்த்துக்கோங்க, அதுக்கு உண்டானது தெளிவாக கொடுத்துருப்பாங்க. புரியுதுங்களா? இது வந்து எப்படி பொணந்தது, பிரித்தா எப்படி வரும் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. பார்த்துக்கோங்க. இந்த ஆப் எல்லாருக்கும் மஸ்ட்டு யூஸ்ஃபுல்லான ஆப் இருக்குது. ஆப்பு யூஸ் பண்ணிக்கிங்க. சரி, ஓகேப்பா. இப்போ ஃபைனலாக வந்து இந்த ஆப் நேம் என்ன ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆப் நேம் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. உங்களோட ப்ளே ஸ்டோர் இருக்குல்ல, ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு RIJO எப்படி நல்லா பார்த்துக்கோங்க, RIJO TNPSC அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஒரு ஆப் வரும். அந்த ஆப்பு உங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப் வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான். ஓகேங்களா? எந்த ஒரு காஸ்ட்டும் கிடையாது. இல்லை மேக்ஸிமம் ஒரு 11 MB தான் வரும். டெய்லி யூஸ் பண்ணுங்கள். நமக்கு சாப்டர் வைஸாக தமிழ், ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸு, பொதுத்தமிழ், பாலிட்டி, INM, கரண்ட் அஃபேர்ஸ் முதற்கொண்டு ஹிஸ்ட்ரி இருக்குது. தெளிவாக பார்த்துக்குங்க. புரியுதுங்களா? அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சுது. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தமிழ், இங்கிலீஷ் போத் ஆஃப் இருக்குது. நீங்கள் எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனையே இல்லை. கரண்ட் அஃபேர்ஸ் படித்து முடிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் கூட போட்டு பார்த்துக்கலாம். ரொம்பவே இந்த ஆப் நல்லாயிருக்கு. இந்த ஆப் நேம் நான் மறுபடியும் சொல்கிறேன், தெளிவாக பார்த்துக்குங்க. கேட்காதவங்க நல்லா பார்த்துக்குங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து நமக்கு இந்த இது இருக்குங்களே, கரண்ட் அஃபேர்ஸு டே வைஸ் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. இந்த ஆப்பை நான் மறுபடியும் சொல்கிறேன், தெளிவாக கேட்டுக்குங்க. இந்த ஆப் நேம் என்ன அப்படின்னா ஒரு நிமிஷம் நல்லா கேட்டுக்குங்க, RI ஓகேங்களா, JO TNPSC RIJO TNPSCன்னு உங்கள் ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணுங்கள். அந்த ஆப் வரும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். நாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருதுன்னு வச்சுக்கோங்களேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புரிஞ்சுதுங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இந்த ஆப் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம், தெரிஞ்சிருந்துருக்கலாம். தெரிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிவிடுங்க. தெரியாதவங்க வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் அந்த ஒரு ஷேர் மூலமாக நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்குவாங்க. நிறைய பேர் டெஸ்ட்டு போடணுன்ட்டு இருப்பாங்க. அவங்க கையில் அமௌண்ட் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். அவங்களுக்காக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புரிஞ்சுங்களா? ஆனால் ஒன்று முழுக்கவே இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நம்ப வேணாம். புரியுதுங்க? ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து மொத்தமாக கம்மி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து தெளிவாக யூஸ் பண்ணலாம். புரிஞ்சுச்சுங்களா? நாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.